வரீங்க டேஸ்ட் பண்ணுறதுக்கு? வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். முதலமைச்சரின் காலை உணவு வழங்கும் திட்டம் வருக வருக என உங்களை வரவேற்கிறோம். இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா 13 வித்தியாசமான உணவு வழங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரவை, அதே மாதிரி கிச்சடிக்கு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், தக்காளி பழம், காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, கொண்டக்கடலை, மஞ்சள்தூள், பச்சை மிளகா, எண்ணெய், உப்பு. பத்தச்சிங்களா? ரவை போடுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுலாம். நீங்கள் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி விடுங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் கொடுக்கும். இந்த பக்கம் ரவையை வறுத்துட்ருக்கோம், இந்த பக்கம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருக்கோம். பூண்டு போட்டேன், வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுமா, வெங்காயம் ஆஃப் பண்ணுங்க. ரவை வறுத்தாச்சு, ரவை வாசனை வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிட்டோம். பச்சை மிளகாய் போடுங்க. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் பாதி போதும். உப்பு எடுத்துக்கோங்க. அது முந்திரி பருப்பு கொஞ்சம் கொடுங்க. முந்திரி பருப்பு இருக்கா? என்ன போட? போடுங்க. பத்தாது போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் பத்தாது நினைக்கிறேன். என்ன போட்டோம்? மஞ்சள் தூள் போடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தாது நினைக்கிறேன். உப்பு பார்த்துக்கோங்க. போடுங்க. தண்ணி 1க்கு 2 போடுங்க. கோதுமை ரவை கிச்சடிக்கு பச்சை மிளகாய் போடலாம் காரத்துக்கு. சாதாரணமாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால காரம் ஜாஸ்தி போட போடணும்னு பயமாக இருக்குது. அதனால் பச்சை மிளகாய் கொடுத்தா கூட கொஞ்சமாக தான் போடணும், காரம் ஜாஸ்தி போட வேண்டாம். பச்சை மிளகாயை கம்மி பண்ணி போடலாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து 1வது படிக்கிற குழந்தை 5வது படிக்கிற குழந்தை கொடுக்க போகிறோம். அப்படின்னா வயசு பார்த்திங்கன்னா அதாவது 10 வயசு கீழே தான் இருக்க போகுது. அதனால் காரம் ஜாஸ்தி போடாமல் எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட போகுது. ஒன்றே சமையலில் வந்து கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையை மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா சமையல் நல்லாயிருக்கும். இல்லை அவசர அவசரமாக பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அந்த லம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டையாக இருந்துச்சுன்னா உடைக்கணும். இல்லைன்னா வாயில் சாப்பிடும்போது அந்த உருண்டை வந்துடும், வேகாமல் வரும் அந்த ரவை. அதனால இப்பயே நீங்கள் உடைச்சிடணும். கொஞ்சம் கோபமாக பண்ணுங்க. சிம்பிள். குட், வெரி குட். கொஞ்சம் எண்ணெய் விடலாம். சூப்பர். போதும். கொஞ்சம் எடுத்து கரடி எடுத்துங்க. பண்ணிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. யார் டேஸ்ட் பண்ண போகிறது? இது போல் கொடுக்குமா? சரி, ஒன்றே ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஒட்டக்கூடாது.
தட்டினா அப்படி வந்துடணும். ஒட்டிச்சு அப்படின்னு நல்லா இருக்காது. சரியா? பாருங்கள். ஓகேயா? என்ன சொன்னேன்? கொதிக்கிறது கொடுத்துருக்க சூடு தரணும். அதாக்கா இதுக்கு நம்ம சாம்பார் கொடுக்கலாம். அது எதுக்கு எல்லாத்துக்குமே சாம்பார் தான், சட்னி கிடையாது, தேங்காய் சட்னி கிடையாது, சாம்பார் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஓகே, சூப்பர். ஓகே.